சீக்கிரம் ஒரு 2 நிமிஷத்துல பேசிட்டு பேரு எல்லாரும் படம் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இடைஞ்சல் பண்ற மாதிரி இருக்குது. இது இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? படத்துக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா இடத்துக்கும் இப்படி ஒரு படம் வருது, குடும்ப உறவு சார்ந்த படம் வருது, நம்ம குடும்பத்தை நம்ம ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி இருக்கும், அதனால இந்த படத்தை பாருங்கன்னு அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்த எல்லார்ட்டையும் சோசியல் மீடியாவில் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு கனெக்ட் ஆச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வந்திருக்கோம். அதனால இந்த படம் பார்க்குறப்ப உங்களுக்கு இடைஞ்சல் பண்ற நினைக்க வேண்டாம். ஒரே நிமிஷத்துல பேசிட்டு போயிரு. இந்த படம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குங்களா? கண்டிப்பா இது இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்ல, இன்னைக்கு உலகம் பூரா அந்த படத்தை பார்த்துட்டு அவங்களுக்குள்ள கருத்தை எல்லாரும் சோசியல் மீடியால போடுறாங்க. என்னுடைய அண்ணனை பார்க்குற மாதிரி இருக்குது, என் தம்பியை பார்க்குற மாதிரி இருக்குது, என் குடும்பத்தை அந்த ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி இருக்குது, என் குடும்பத்தை நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க. இந்த படம் பார்த்து எங்களால் வீட்டுக்கு நான் அழுதேன். என்னால நிறைய இடத்துல சிரிச்சு என்ஜாய் பண்ணேன், நிறைய இடத்துல அழுதான், எனக்கு எங்க மாமா யாவும் வந்துச்சுன்னு நிறைய பேர் சொல்றப்ப இந்த படத்துக்கான பெரிய மரியாதை இதுதான் நாங்க நினைக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இந்த படம் இன்னைக்கு அவ்வளவு பேத்துக்கும் போய் சேர்ந்துருச்சு. என்ன நினைச்சோமோ அது அப்படியே நடந்துருச்சு. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா இந்த மாமன் படம் வந்துருச்சு. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு உறவு சார்ந்த படங்கள், நம்ம குடும்பம் சார்ந்த படங்கள் எப்பவுமே எடுத்தா அந்த படத்துக்கான மரியாதையை நம்ம மக்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிறது இந்த படம் மூலம் இன்னும் ப்ரூஃப் ஆயிடுச்சு. அதுக்கு நன்றி சொல்ற விதமா ஒரு தேட்டரா முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஊர்லயும் தேட்டர் படம் ஓடிட்டு இருக்கப்ப அந்த இன்டர்வல் கேப்ல மக்களை சந்திச்சு இது உங்க படம், இது நம்ம படம், எப்படி ரிலீஸுக்கு முன்னாடி எல்லாரும் இந்த மாமன் படம் பார்க்குறப்ப அவங்க குடும்பத்தை யாபகப்படுத்தும். இது சினிமான்ற தாண்டி இது அப்படியே எல்லாரும் என்னது இது என்ன என் படத்தை நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க, என்னோட குடும்பம் தான் அது அப்படி நீங்க சொல்ற மாதிரி இருக்கும்னு நாங்க சொல்லியிருந்தோம். அது எல்லாமே இன்னைக்கு இந்த படத்துக்கு அப்புறம் எல்லாரும் படத்தை பார்த்து மக்கள் எல்லாருமே சொல்றாங்க, இது எங்க வாழ்க்கை அப்படி எடுத்து வச்சிருக்கீங்க, என் தம்பி இப்படிதான் இருந்தேன், என் அண்ணன் இப்படிதான் இருந்தேன், என்னோட கணவன் இப்படிதான் இருந்தான்னு படம் பார்க்குறப்ப இப்படி எல்லாரும் நன்றி சொல்றதுக்கு நான் வர்றப்ப எல்லா மக்கள் ஒரு சீனை சொல்லி என் குடும்பத்தை இப்படிதான் நடக்குன்னு நீங்க சொல்றப்ப அதுதான் இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றியா நினைக்கிறேன். இந்த படத்தை உண்மைக்கு பெரிய ஒரு வெற்றி படம் ஆகிட்டீங்க. எல்லாத்துக்கும் நன்றி சொல்ற மாதிரி நான் வந்திருக்கேன். அதே நேரத்தில் அன்பு தம்பிக, என்னோட நற்பணி இயக்கத்தை சார்ந்த தம்பிகள் சரி, ரசிகர்கள் சரி, இந்த படத்தை அவ்வளோ அழகாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அன்பு தம்பிகள், ரசிகர்கள், உங்களுக்கும் ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கோம். இந்த நல்ல படத்தை நாங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லி நீங்கள் இந்த படத்தை நல்ல விட நிறையா கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கும் பெரிய நன்றி, பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். காமெடி கதாபாத்திரத்தை தாண்டி ஹீரோவா ட்ராவல் பண்ணிருக்கீங்க. புதுமுக இயக்குனர் உங்களை அப்ரோச் பண்ணா அவங்களுக்கான வாய்ப்பு உங்கள்ட்ட எந்த அளவுக்கு? கண்டிப்பா கதை நல்லா இருக்கும் பட்சத்தில், எனக்கு சரியா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா நடிப்பேன். நமக்கு பெரிய இயக்குனர் புது இயக்குனர் அப்படிலாம் கிடையவே இல்லை. இன்னைக்கு புதிய இயக்குனர்கள் நிறைய வெற்றி படங்களை கொடுக்குறாங்க, நிறைய சக்சஸ் கொடுக்குறாங்க, நல்ல நல்ல கதைகள் கொண்டு வராங்க. ஸோ கண்டிப்பா நமக்கு நடிக்கணும் அவங்க நல்ல கதைகள். இல்லை யாரும் புறக்கணிக்க கிடையாது. இன்னைக்கு சசிகுமார் அவ்வளோ பெரிய ஹீரோ, இன்னைக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி அபி தம்பிக்கு இன்னைக்கு வாய்ப்பு கொடுக்கல. இன்னைக்கு உலகம் முறை இன்னைக்கு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் ஆகலையா? ஸோ அதனால அப்பெல்லாம் கிடையாது. அடுத்த வாரம் முருகநாயகன் கமலஹாசன் நடிப்புல தக்லைஃப் படம் வருது, அதுக்கும் இந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள். இல்ல இது ரெண்டுமே இருக்கும். அடுத்த வர படத்துல குடும்பம் சார்ந்து உள்ள ஆக்ஷன் இருக்கும். அடுத்த வர படத்துல அடுத்த இந்த வருஷம் எந்துக்குள்ள அடுத்த படம் வந்துடும், மண்டாடி. வெண்ணிலா கபடி குழு, பரோட்டா சூரி, மாமன் சூரி எப்படி பாக்குறீங்க? ஷேர் பண்ணுங்க. அங்கிருந்து வந்த சூரியன் இன்னைக்கு எங்க மாமன் சூர்யா இருக்குது, எல்லாத்துக்கும் பிடித்தமான ஒரு சூர்யா இருக்குது. இன்னைக்கு கதை நாயகனா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வச்சிட்டீங்க. எனக்கு நான் எப்பவுமே உங்களை ஒருத்தனா குடும்பத்தை ஒருத்தனா இருக்குன்னு ஆசைப்படுறேன். ஸோ உங்களை ஒரு ஹீரோவா இருக்குன்னு ஆசைப்படுறேன். அதுதான் நல்லபடியா நீங்க அதுக்கான வரவேற்பை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இதை நான் தக்க வைக்கிறேன். இது வரைக்கும் வரல தம்பி. ஆமா, கதை நாயனாவே நீங்க என்னை பாக்குறப்ப நான் அப்படியே இருந்துட்டே போயிடுறேன். அப்படி ஒரு நேரம் வரப்ப பண்ணுவாங்க. அது பிடிச்சிருந்தா தானே இங்க நிக்கிறேன். அன்பு தமிழ் பாசக்காரங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். திருநெல்வேலி அப்படின்றது நம்ம மண் சார்ந்த மக்கள் உறவுக்கு ரொம்ப எமோஷன் ஆகுறவங்க. அது ஒரு நட்பா இருக்கட்டும், உறவா இருக்கட்டும், அண்ணன் தம்பியா இருக்கட்டும், மாமன் மச்சா இருக்கட்டும், ஒரு துளி கூட விட்டு கொடுக்காம ஏழை நான் என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்னா ஒரே வார்த்தை, இது என்ன பண்ண என்ன பண்ண என்னை கொடுக்கணும் அப்படின்றாங்க. அதுதான் நம்ம மக்கள். அதே மாதிரி பார்க்க இன்னைக்கு இந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க சவுத்தில் எல்லா சைடும்.
இல்ல இல்ல அதாவது எனக்கு தெரிஞ்ச தம்பிகளும் சரி, என்னோட நட்புற இயக்கத்தை சார்ந்தவங்க, என்னோட ரசிகர்னு சொல்ற சரி, எல்லாத்தையுமே நான் அதுக்குள்ள இருந்திருக்காங்க. எல்லாத்துக்குமே நான் சொல்ற விதத்துல சொல்லிட்டேன். நீங்களே பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன். அதவே திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இங்க நல்லது ஒரு விஷயம் பண்ணோம்னா அது பிடிக்காம 2 பேரும் காழ்ப்புணர்ச்சியை பேசதான் செய்வாங்க. காழ்ப்புணர்ச்சியில பேசுறவங்க நான் கவனம் செலுத்த ஆரம்பிச்சா நல்ல விஷயம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதனால பேசுறவங்க எது வேணாலும் பேசணும். நம்ம செய்யறதை நல்ல செஞ்சுக்கிட்டே இருப்போம். உங்களோட படங்களும் திரையரங்கில் ஓடிக்கிட்டு பொதுமக்கள் வரவேற்பு பெற்று கூட்டமும் அதிகமா இருக்குது. இது கமல் ரஜினி, இந்த விஜய், அஜித் மாதிரி இப்போ உள்ள 2 பேரோட காமெடி நடிகரா கதாநாயகரா வந்திருக்கீங்க. உங்களோட படங்களுக்கும் அதிகமான கூட்டங்கள் வருது. இது குறித்து கூட்டம் அதிகமா மக்கள் பார்க்க வராங்களா? இது குறித்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். நம்ம மக்கள் யார் இவங்க அவங்கெல்லாம் கிடையாதுங்க. நல்ல கதை, நல்ல படமா கொடுக்குறப்ப எல்லாத்துக்கும் வரவேற்பு. அதனாலதான் இன்னைக்கு அவ்வளவு உச்சமா இருக்காங்க அவங்க எல்லாம். இன்னைக்கு ஏன் இன்னைக்கு உச்ச நட்சத்திரத்துல இருக்காங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பிடிச்சதுனால தானே. தென் மாவட்டத்துல இளைஞர்கள் போதை பழக்கத்தை அடிமையாகிறாங்க. இதுல படம், அதாவது படத்துல பார்த்து சில பேர் கெட்டு போறாங்களா, இல்லைன்னா ஏற்கனவே இளைஞர்கள் மத்தியில ஒரு பழக்கம் இருக்கா? இவங்களுக்கு என்ன சொல்லி நீங்க விரும்புறீங்க இளைஞர்கள்? ஃபர்ஸ்ட் நம்ம பேரண்ட்ஸ் நம்ம பிள்ளைகளை கவனமா இருக்கணுமே, நம்ம குடும்பங்கள் நம்ம பிள்ளைகளை கவனிக்கணுமே. அது ரொம்ப முக்கியம். எல்லாரும் அவங்கவுங்க இருக்கிற உலகம் போகிற பாஸ்ட்ல, வேலையில் இருக்கிற பாஸ்ட்ல பல பிரச்சனைகளை மைண்டில் வச்சுட்டு பேரண்ட்ஸ் கவனிக்காம விட்டாங்க. ஸோ நம்ம பிள்ளைகளை கவனிக்கணும். அக்கம் பக்கத்தில் நம்ம யார்கிட்ட போய் நம்ம பிள்ளைய சேருது, அக்கம் பக்கத்தில் யார் இருக்காங்க எல்லாத்தையும் கவனிக்கணும். அதே நேரத்தில் தயவு செய்து போதைக்கு இளைஞர்களை யாரும் அடிமை ஆகாதீங்க. அது எந்த விதத்திலையும் அது நமக்கும் சரியாக, நம்ம குடும்பத்துக்கும் சரியாக, நம்ம சொசைட்டிக்கும் சரியாகாது. அது இங்கண்டு இல்லை, எல்லா பக்கமும் நடக்குது. அதுல இருந்து முடிஞ்சதுக்கு வெளியில வந்துட நல்லது நினைக்கிறேன். அதுக்கான தீர்வு நிறைய வரும். சினிமாவில் நடிகனா இருக்குது சாதாரண விஷயம். அது உங்க முன்னாடி ஒரு நடிகனா இருக்குது சாதாரண விஷயம். எல்லாமே கஷ்டம் தானே. கண்டிப்பா இல்லைண்ணே, காமெடிகள் கண்டிப்பா சினிமா எல்லாமே இருந்துகிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா நான் அதுக்கான வர வந்துகிட்டே இருக்கணுமே. புதுசா ஏன் இந்த சீட்ல நானே தான் உட்காரணுமா? ஏன் நான் எந்திரிச்சு போனா இன்னொரு ஒரு ஆள் உட்காருவாங்க அந்த சீட்ல. காமெடிகள் தான் வந்துகிட்டே, நிறைய காமெடி வந்துகிட்டே இருக்காங்க. இப்ப நல்ல புதுசா இருக்க காமெடி ஆக்டர்ஸ் அவ்வளவு பேர் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, எல்லாம் ரொம்ப நல்லா பண்றாங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு அந்த குறை இல்லாம எல்லா ஆக்டரும் கொடுப்பாங்க. கண்டிப்பா அவர்கிட்ட கேளுங்க.